சீக்கிரமாக அது இன்னும் சுற்றி பார்த்ததை சீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும் வீரபாகு. சுவாமி ஆண்டவா, அதிகமாக கொண்டிருக்கின்றது. சாமி ஆண்டவா, இன்னும் அந்த கானகத்தை நன்றாக சுத்தி பார்த்திருக்கின்றா, சுத்தி பார்த்து வருகின்றேன். வேட்டட பெரிய காண்டியா வேட்டட பெரிய காடி வெம்மடி கீழ்பூரமா பூத்ததர் வெங்க மரம் பொய்யையும் காணுதையா பொய்கையும் காணுதையா சாமி சின்னடவா வீரபாகு, அந்த ராகமலை தோகமலை 4 சுத்தான வீரமலை வீரமலை கனகத்திலே நெறிஞ்சு குறிஞ்சி வண்ண கும்பண்டமல்ல குறிஞ்சி வண்ண சோலையில் ஒரு வண்ணவரத்தை கோ 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 என்று 3 சத்தம் கொடுத்தா சிறு ஜலம் வருகிறது. அங்கே சென்றால் தண்ணீரியலாண்டவா, தண்ணீரியலாம். அப்படி ஆகட்டும் வீரபாகு, புறப்பட செல்வோம். அப்படியே புறப்பட செல்வோம். தாகமம் உண்டாகி நன்றா தாகமம் உண்டாக சங்கரன் போன பின்பு தீவிரமான தாகம் சின்னாண்டவருக்கு ரம்பமாகி இப்ப கூவண்ணா பல்ல நாடி நான் அசுவத்தை திருப்பினேனே அசுவத்தை திருப்பினேனே வீரபாகு, புறப்பட செல்வோம். புறப்பட செல்வோம். வீர போகனூரைக்க தேகம் கூழ்ந்துமே நல்ல சங்கர் கவுஸ் வருகுதென்று நான் உருகி பாருகையா போகனுரைக்க தேகம் கூழ்ந்துமே நல்ல சங்கர் கோதர் புகழ்ந்தவள் போட்டு புகழ்ந்து திருப்பவங்க அந்த போகனூரைக்க தேகம் கூழ்ந்துமே நல்ல சங்கர் குதிரை வருகுதென்று உருகி பாருகையா நல்ல சங்கர் குதிர் புகழ்ந்தவள் போட்டு புகழ்ந்து திருப்பவே அந்த வாகவன் முடி நாகவனத்தில நல்ல சங்கர் கவுசம் வருகுதென்று உருகி பாருகையா நல்ல வாகவன் முடி நாகவனத்தில நல்ல சங்கர் கவுசம் புகழ்ந்தவள் போட்டு அடுத்த கேள்புறமாம் அந்த முன்ன வைத்தகள் பின்ன வையமல நல்ல சங்கர் குதிரை பிறகு நடக்க துணையும் கடத்துமே இப்போ முன்ன வைத்த கால் பின்ன வையமல நல்ல முருதன் என்று அருகம் என்றுதான் முருகி பாருகவே பின்ன வைத்தகள் முன்ன வையாமல் நல்ல சங்கர் குதிரை பிறகு நடக்க துணையும் கடத்துமே முன்ன வைத்தகள் பின்ன வையாமல் நல்ல தகர பருக விருதம் அறுத்தகள் புறமா முன்ன வைத்தகள் பின்ன வையாமல் அழுத்தவர வீரபாகு, ஆண்டவா, நமது பிறவியானது எவ்வளவு தூரம் சென்றாலும் நமது பிறவியில் முன்வைத்தகள் பின்வையாமல் பின் வைத்துகள் முன்வைக்காமல் சென்று கொண்டிருக்க நம்ம அசுவமானது ஆண்டவா. இன்றோ ஏனோ இவ்வளவு காலதாமதம் வீரபாகு? ஆண்டவா, என்ன தெரிவிக்கின்றாய்? நமது பொறுமை பின் வைத்த காலம் என்ன நடை எடுக்கிறது தெரிவிக்கின்றார். அப்படியாக இருந்தா நமது வெள்ளி சோக்க எடுத்து விட்ட நடை எடுக்க மாட்டவா? அப்படியாகட்டும் வீரபாகு. என்னும் ஆடியா பொண்ணு புறாவியா நல்ல தாகவெறி எட்டி சவுக்கால் விட்டுடும் போது என்ன பாருகை பொண்ணு பாருகையா நல்ல பேரன் எட்டி சவுக்கால் விட்டுடும் போகனா என்னும் ஆடியா பொண்ணு புறாவியா நல்ல தாகவெறியால் எட்டு சவுக்கால் விட்டுடும் போது என்ன பாருகை பொண்ணு பாருகையா நல்ல நேரன் எட்டு சவுக்கால் மெட்டிடோ போகனா அந்த மேகபுரவி காக பறந்ததுவோ நல்ல உள்ள பதறி மேவி எழுந்து தவி வாருகையா எப்ப மேகபுரவி காக பறந்ததுவோ நல்ல உள்ள பதர் மேவி எழுந்த சாரி போகனவங்க மேகபுரவி காக பறந்ததுவோ நல்ல உள்ள பதறி மேவி எழுந்து தாவி வருகையா மேகபுரவி தாகவனத்திலே நல்ல சங்கர் குதிரை நல்ல மேகபுரவி தாகவன
பருவத்திலே சக்கர குதிரை அழுதங்கள் வருமா வீரபாகு ஆண்டவா மேக புரவி காக பறந்தது போல வந்து விட்டோம்லவா உண்மைதாண்டவா இன்னும் எவ்வளவு தூரமாக இருக்கின்றது வீரபாகு இங்க பாருங்க பக்கத்துல வந்துட்டோம் புள்ள அப்படியாகட்டும் வீரபாகு மிருக மிருக திருகு கல்லியா நல்லை கடவுள் தன்னில் வெப்புனாலும் செப்பு காணகமா நல்ல மிருக மிகுந்த திருமுகல்யா நல்ல மிருகந்த மிருக மிகுந்த திருமுகல்யா அந்த மிருக மிருக திருகு கல்லியா நல்லை கடவுள் தன்னில் வெப்புனாலும் செப்பு காணகமா நல்ல மிருக மிகுந்த திருமுகல்யா நல்ல நிறகளா மிருக மிகுந்த செப்பு காணகமா அந்த வருடுகள் கரடு ஓரமா அன்னை மானிடவன் வடிவமான கடவுள் தன்னில நல்ல வருடுகள் கரடு போரமா நல்ல மரகடா பதிகமான செப்பு காணகமா அந்த வருடுகள் கரடு ஓரமா மானிடவன் வடிவமான கடவுள் தன்னில நல்ல வடிவமான கடவுகள்லையா நல்ல அனுமலாடு வடிவகள்லையா கடவுகள்லையா நல்ல வருஜனாடு அடுகு கலவரமா வீரபாகு ஆண்டவா வருடுகள் ஓரமாக வந்து விட்டோம் அல்லவா உண்மைதாண்டவா இன்னும் எவ்வளவு தூரமா இருக்கிறது வீரபாகு கொஞ்சம் திறந்தான் இந்த வனத்தை விட்டு அடுத்த வனம் தான் சாமி அப்படியாகட்டும் வீரபாகு ஆண்டவா பாக பெரிய லோகநாயகி நல்ல பெரிய காண்டி படித்த வெண்முடி கழுத்தம் கீழ் புறமா நல்ல பாதம் பெரிய லோகநாயகி நல்ல அழகலா அடுதமல் பண்ணி அடுத்த கேள்புறமா அந்த பாக பெரிய லோகநாயகி நல்ல பெரிய காண்டி படித்த வெண்முடி அடுத்த கீழ் புறமா நல்ல பாதம் பெரிய லோகநாயகி நல்ல வாழ்களா அடுதமல் பண்ணி அடுத்த கேள்புறமா அந்த சந்தனங்கள் நேர்ந்த சோலையா நல்ல வேங்க மரமும் தலைத்தடல குளித்த சோலைகளா சத்தனங்களும் மிகுந்த சோலையா நல்ல வேளா வடிவமான திருமுகள்யா அந்த வனமும் வந்து கண்டுமே அந்த நீரருந்தி அங்க குளித்து சங்கரடிக்குமே நம்ம அந்த வனமும் வந்து செல்றமே அழகாத அந்த போடி அந்த காலகமோ அந்த வனமும் வந்து கண்டுமே நல்ல சங்கருந்தி அங்க குளித்து சங்கரடுமா தென்றல் வீசவே நலனேரன் வடிவமான திருவுகள்யா குன்று காணும் தென்றல் வீசவே நல்ல சங்கருந்த கூறி விடைகள் அரியடிக்கையில குன்று கனகம் தென்றல் வீசவே அழகடா வீரபாகு ஆண்டவா தண்ணீர் அறிந்து விட்டோம் அல்லவா ஆ இந்த இடத்தை பார்த்தால் ஆ நமது வட்டூர் கோட்டை போல் துண்டுக்கு துண்டா மணி விளக்கும் கல்லுக்கு கல் கந்தா மணி விளக்கும் ஆமா எவ்வளவு ஒரு அழகாக எவ்வளவு அழகா. இருக்கிறது அல்லவா உண்மைதாண்டவா இந்த இடத்தில் சற்று நேரம் இந்த வன்னி மரத்திடத்தில் ஆ. அமர்ந்து விட்டு பிறகு செல்வம் வீரபாகு ஆகட்டும் ஆண்டவா அப்படியாகட்டும் வீரபாகு இந்த சங்கரை உயிரோடு வைத்திருந்தான் மானிட செய்வத்தே வைத்திருக்க மாட்டான் போல் தெரிகிறது. இவனுக்கு வயது 16, வாழ்வு 90. இன்றோடு முடியப் போகிறது. இவனுக்கு வாழைச்சண்டை வில்லாக வளைத்து மல்லிகை புஷ்பத்தை சரமாக தொடுத்து இவன் உயிரை மேலோகத்துக்கு வாருங்கள். சின்னடா ஆண்டவா 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 என்ன தெரிவிக்கின்றாடவா என்ன தெரிவிக்கின்றாய் ஆண்டவா வீரபாகு ஆண்டவா நமது வண்டி மரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆஹா யாரோ தெரியவில்லை என் மேல் அம்பு எடுத்து விட்டால் வீரபாகு அன்பு தொடுத்து விட்டார் ஆண்டவா உண்மைதான் வீரபாகு ஆண்டவா அப்படியா என்ன தெரிவிக்கின்றாடவா ஐயோ ஆண்டவா வீரபாகு ஆண்டவா இந்த அன்பு எடுத்து
படிச்சு பார்க்கும் பொழுது ஆஹா தொட்டதர்மய நண்பு தொட்டதர்மய நண்பு தொடுகனை கிளந்து மேவி பட்டது சங்கர் மார்பில் நான் பாய்ந்து தட்டிருவியோட பாய்ந்துதான் திரும்பி வாடா திட்டமை வார்த்தை தன்னை திட்டமை வார்த்தை தன்னை செங்கமா அன்பு தன்னை இப்போ கண்டல காண சங்கர் நான் கை வசமாக்கினேனே கைவசமாக்கிறேனே வீரபாகு ஆண்டவா அம்பு வெட்ட இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்படி இருக்கு ஆண்டவா அட வெயில் அடி வட்டாதொரு போக வேத்தன்முக சொருதடா கையிலமே வட்டாதினாலும் ஆனதடா கையில் கணை வீழித்து போக காயப்பட்டு காணாமலே கையிலமே வட்டாதினால் போக அதிலமோ ஆகுதடா கையில் அடி வட்ட செங்காணி போல் போக வேந்தன் முக சொன்ன கையிலமே வட்டாதினால் போக வேண்ட முகம் சொந்தவிடா வீரபாகு ஆண்டவா அன்பு பட்ட இடமெல்லாம் வலியா வலிக்கின்றது வீரபாகு. ஐயோ ஆண்டவா நான் என்ன செய்வேன் வீரபாகு ஐயோ தெரியும். ஆண்டவா என்ன தெரியும் ஆண்டவரே நீ வளர்த்தா அடி ஆண்டவரே நீ வளர்ந்த ஆண்டவரே நீ வளர்த்தா ஆண்டவரே நீ வளர்ந்த புத்தைகளும் சொல்லுதானா தொண்டதடா வெத்து நல்ல விரிவிரித்தா வெத்து முகம் மாறதன்னா வெட்ட மகம் ஆனதடா சாமி வெற்றி முகம் மாறதன்னா வெட்ட மகம் ஆனதமா எந்த முக பார்த்தாலும் எந்த மகம் தோண்டாதீனா வெற்றி முகம் காணதன்னா வெட்ட மகம் ஆனதனா சாமி ஒன்றுடையா பெறதன்னா வெட்ட மகம் வேணதனா ஐயோ ஒன்றுடையா பெற சொன்னா என்னுடைய சொன்னா எவனுமே பயப்படுவா எவனுமேதான் பயப்படுவா சாமி தாங்களுடைய பேரை சொன்னா எப்படி கிட்ட நடுவுகளே வீரபாகு ஆண்டவா வீரபாகு எனக்கு அம்பு வெட்ட இடமெல்லாம் எப்படி இருக்கிறது வீரபாகு தெரியுமா? சொல்லுங்க ஆண்டவா அட என்ன செய்வோம் வீரபாகு நான் தான் எது செய்வோம் எந்த வேலை என்ன செய்வேன் வீராவாது போகாம் எது செய்வேன் இந்த வேளா என்ன செய்வோம் வீரபாகு நான் தான் எது செய்வோம் எந்த வேலை என்ன செய்வேன் வீராவாது போகாம் எது செய்வேன் தம்பி சங்கா கையில் பனை வீடித்து போக காயப்பட்டு காணாமலே கையிலமே கணையிலது போகாம் அதிலமோ ஆனதடா கால்கள் எல்லாம் நோகுதாட போக கண்கள் எல்லாம் சொருதாட காயப்பட்டு எனக்கு கண்கள் ரெண்டும் சோறுதாடா நிக்க நிக்க சொக்குதாட போக நினைவுதடு மாறுதாடா இடமதரும் மாறுதாடா கங்கு கச்ச கலந்தாதாட போக கட்டலக என்ன செய்ய மாறுதாடா
வீரபாகு ஆண்டவா அம்பு வெட்ட இளமெல்லாம் வலியா வலிக்கின்றது வீரபாகு. நான் என்ன செய்வேன் வீரபாகு? ஆண்டவா உண்மைதான் வீரபாகு. ஆண்டவா என்ன தெரிவிக்கின்றாய்? அம்பப்பட்ட மேடியெல்லாம் எனக்கு அம்பப்பட்ட போல் நோய் கொண்டு இருக்கிறது ஆண்டவா அப்படின்னு தெரிவிக்கிறேன். ஆண்டவா ஐயோ, ஆண்டவா வீரபாகு அந்த செக்கணம் திருக்கணம் செம்பகல் ஆசாரிக்கு நம்ம பெரிய ஆண்டவர் சத்தியம் செல்லும் பொழுது நம்ம நெல்லுவாட்டு கோட்டைக்கு ஏதான ஆபத்து விட்டான். நம்ம நெல்லுவாட்டு கோட்டைக்கு முன்பதாக ஐங்கல வெங்கடேஸ்வரக்கிழவா தாங்கள் எடுத்து அடித்தான வருகின்ற தெரிவித்து விட்டு சென்றார். ஆகினாலே நமது பெரியாண்டவர் சத்தியம் கேட்கும்படி நான் தவளோசை வீட்டு வருகின்றேன். வீரபாகு அண்ணர் சத்தியம் போனார் அல்லவா? தட்டாடுக்காக சத்தியம் போர் அண்ணர் சத்தியம் செய்யாமல் நமது ஒட்டப்புறம் செய்தி கேட்டால் அது சீக்கிரமாக வந்து விடுவாள். அண்ணர் சத்தியம் பொய்யாகி விடுமே வீரபாகு. உண்மைதான் வீரபாகு. வீரபாகு அண்ணரையும் தனியாக விட்டு தங்கையையும் தனியாக விட்டு இந்த கானகத்தில் உன்னையும் தனியாக விட்டு போகிறேன் வீரபாகு. வீரபாகு அண்ணரையும் தனியா விட்டு சண்டை செய்ய வந்தோமாடா. ஒன்னோரையோ தனியா வீட்டு சண்டை செய்ய வந்தோமாடா. சண்டை செய்ய வந்த இடத்தில் சாவு வந்து நேர்ந்ததாடா. ஒன்னோரையோ தனியா வீட்டு சண்டைக்கு வந்தோமாடா. ஆனா தங்கையாரு தனியா விட்டு போர்கள் செய்ய வந்த மாடா. போர்கள் செய்ய வந்த இடத்தில் போகுதாடா என்பூர். உன்னையும் தனியா விட்டு போகுதாடா என்பூர். உன்னுடைய தன்பாயிட்டில் குடியிருந்த தாமரைய தன்பாயிட்டில் தங்கியிருந்த நேரமீரா. வீரபாகு ஆண்டவா என் உயிர் போய்விடு போல் தெரிகிறது வீரபாகு. ஐயோ ஆண்டவா அண்ணன் அந்த சத்தியமோர் அண்ணருக்கு சனிமல வாரசமாக நமது ஒத்தப்பெற சொத்தை சீக்கிரமாக மீட்டி விட்டு வருங்கள் வீரபாகு. அப்படியே வீட்டு ஆண்டா வீட்டு ஆண்டா வீட்டு ஆண்டவர் கேட்கும் பாடி நான் தான் வீட்டுகின்ற பெருமூரசா. ஆண்டவர் கேட்கும் பாடி நான் தான் வீட்டுகின்ற பெருமூரசா. தமிழோசையா வெள்ளக்குள கேட்கும் பாடி நான் தான் வீட்டுகின்ற பெருமூரசா. தமிழோசையா அப்பையாவே என்று சொல்லி அவ என்னகர அப்பையாவே என்று சொல்லி அப்ப என்னகர விட்டுக்கிட்டேன். சாமி சென்றவா வீரபாகு நமது பெரியாண்டவர் சத்தை கேட்க முடியும். தவறு வீட்டு வந்துட்டேன் சுமை வீட்டு வந்து விட்டேன். அப்படி ஆகட்டும் வீரபாகு. அதோ அதோ பார்த்தாயா அதோ பார்த்தாயா கரத்துக்கு வரமாக தாவுக்கு தாவாக ஓடி கொண்டிருக்கிறான். அண்டவனை வெட்டி சமகர் செய்து விட்டு வருகிறான் வீரபாகு. அண்ணா சண்டால பாதக நைவேத்தியக்காரன் தாங்களோட கங்களுக்கு தெரியுது. தாங்களோட கங்களுக்கு தெரியல சண்டால பாதகம் தங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? ஆமா வீரபாகு ஆகினாலே உனது கூட பிறந்த மணிவந்திரா தாங்கள் எடுத்து ஒரே வீசு வீசுக்கலாண்டவா. அப்படி ஆகட்டும் வீரபாகு. ஏண்டா திருடா நீ தான் எழுத்து போர்கள் செய்யாமல் எதிர்த்து போர் செய்யாமல் மறைந்திருந்து அன்பு தொட்ட மதி கட்ட வெடுவான் மறைந்திருந்து அன்பு தொட்ட
கதி கட்ட வேடுவான் நேராக இருந்திருந்தால் விசிறிப்பதடையோ கையில் அம்ப விட்டு விட்டு கையில விட்டு விட்டு டலக தம்பி சங்கர் மேற்கு முகம் நோக்கியதால் விட்டறிந்தேன் வெடனையோ ஏய் போடாங்கிட்டு ஆஹா நாரம் இது சின்னாடு வரும் அந்த கொங்கரை வித்தண்டு கோனாடு 38 சண்டைக்கு சென்ற இடத்துல இது சின்னாடு வரும் பட்டு படங்களை சேர்ந்து விட்டார் நான் இறந்து என்ன சொல்வேன் ஆகியனாலே என் சின்னாடு ஒரு மணிமந்திரம் எடுத்து நானும் மணி போய்கின்றேன் ஆட்டவப்பட்ட போதா ஆட்டவப்பட்ட போது தட்டி ஏழாகும் பயன் மணிமந்திரம் வர முண்டிதான் நான் பட்டின உயிர் தானே பொன்னர் உள்ள சத்தியம் செஞ்சிட்டு இருக்கிறார். பொன்னர் தண்ணிக்குள்ள இருக்கிறாரு. நம்ம ஏதாவது ஒரு கல்லை தொலைவி தூக்கி நச்சு நடு மண்டையில் போடணும். ஆமா அடுத்தது நான் ஒரே ஓனா போட்டு கொண்டு ஓட்டு நான் மேநாடு ஓனா விடியால என்ன கல்யாணம் இல்லை இல்லை கல்யாணம் விடியால என்ன கல்யாணம் நீங்க மீசியம் பாட்டி 4 பேருமே ஆமா இந்த கல்லுகளை தூக்கி பார்க்கிறேன். அங்க சின்ன சின்ன கல்கள் எல்லாம் அங்க சின்ன போல வேறு சின்ன சின்ன கல்கள் எல்லாம் அங்க சிறிய போல இது வேறோனே அங்க சின்ன சின்ன கல்கள் எல்லாம் அங்க சின்ன போல வேறு சின்ன சின்ன கல்கள் எல்லாம் அங்க சிறிய போல இது வேறோனே அங்க பெரிய பெரிய கல்கள் எல்லாம் அங்க பேமேல போல வேறு பார்த்து உன்னோட வர மாட்டேங்குது. இருந்தாலும் இங்க ஒரு மூக்கர பிள்ளையா இருக்குது. அதாவது கேட்டு தூக்கி வச்சு சர்ச்சில் வச்சு தூக்கி போட்டு கொண்டு வருவான். பிள்ளையாரே எல்லாம் வச்சாச்சு. இப்போது பிள்ளையாரு வரன்றுச்சு. தூக்கி தலையில வச்சு நச்சுன்னு ஒரே போடு போட்டு மேனாடு போகணும். ஏ சங்கா தவந்து மனமுறை பொன்ன தன்னைகளையும் செய்ய மதம் தவந்து
பொன்ன கண்ணிகளையும் செய்யும் போது தந்தைகள் என்ன செய்ய போத வரமுறை எங்க தந்தைகள் என்ன செய்ய போத எங்க வட்டூர்வாகியலாக அது ஏடுறா சண்டாளன் ஹேவஞ்சகக்காரன் என்னை கொள்ளலாம் என்று இந்த மூக்கர பிள்ளையார் தூக்கி என் சிறுசிற்கு நேராகவே ஓங்கிக் கொண்டிருந்தார். அன்னவரோட நிழலும் இந்த மூக்கர பிள்ளையாரோட நிழலும் என் நேத்திரத்திற்கு தெரிந்தபடியால் அன்னவர் உடம்பாகப்பட்டது. வடசேரி பாவட்டாம்பாறையில் 16 கூறாக ககர்ந்து விழுந்தது. மூக்கர பிள்ளையார் 3 துண்டாக விழுந்தது. இன்னவர்களை வெட்டி வெளிப்பிரணம் ஆகும் பொழுது என் நெல்லிமல நாட்டு கோட்டை பக்கம் ஒத்தப்பறை சாவர சத்தமே காதில் கேட்டேன். அங்கே என்ன நடந்தது என்று எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. இதோ என்னுடைய தம்பி தங்கைக்குத்தான் என்ன நடந்ததோ இந்த வெள்ளாங்குளத்து கருமீது வசித்துக் கொண்டிருக்கும் காளிய தேவியாகப்பட்டது. கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டிருக்கும் காளிய தேவியாகப்பட்டது. இன்று ஏது காரணம் என்று தெரியவில்லை. வடமுகமாக அமர்ந்திருக்கும் காரணங்கள் என்னவோ இது காளிய தேவி இடத்தில் விஜயங்களை தெரிவித்து விட்டு நான் இதோட வருகிறேன். வெட்டின பின்பு வெட்டின பின்பு நன்றாம் மீண்டும் தான் கோபோ கொண்டு மற்றடங்காத ஒன்றர் மகிழ்ந்துமே வெள்ளாங்குளத்து கரமேது துஷ்டமா கரையில் மேவும் துக்கமா காலிக்காக தட்டான பலி கொடுத்து பொன்னர் தாழ் வழிந்தேது சொல்வா